கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதங்க இந்த மாதம். அடுத்த மாதம் 29ஆம் தேதியோட, மார்ச் மாத கடைசியோட உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகப் போகிறது. இப்போவே அஷ்டமச்சனி அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் தாக்கங்களை கொடுக்க முடியாத நிலைமையில தான் நிச்சயமாக இருக்கிறார். அதோடு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறது, பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க. இதனால் வரை உங்களுடைய ராசியிலேயே போன வாரம் வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாயும் இப்போது 12ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். அப்போ 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனை, 10 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறது போன்ற அமைப்புகள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் வலுத்து பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க. எதற்குமே ஒரு வார்த்தை மனைவியை கேட்டு செய்திடலாம் என்கின்ற மாதிரி மனைவியை மதிக்கக்கூடிய பண்பு கடகராசிக்கார ஆண்களிடமும், கணவரிடம் ஒரு வார்த்தை கேட்டு விடலாம் என்கின்ற மாதிரி கணவரோடு ஒத்துப்போகக்கூடிய குணம் பெண்களிடம் இருக்கக்கூடிய அமோகமான நல்ல வாரம் இந்த வாரம். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும். இன்னொன்று தெளிவாக சொல்லிவிடுவேன், அஷ்டமச்சனி முடிய போகுது. அந்த அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி முடிய போகுது. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒரு மாதம் போக போகுது. இந்த ஒரு மாதத்தில் உங்களை 2 வருஷமாக போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த, உங்களை போட்டு அழுக வச்சுக்கிட்டு இருந்த இந்த அஷ்டமச்சனி விலகின உடனேயே ஒரு புது மனுஷனாக ஒரு புது தெம்பு உங்கள் மனசுக்குள்ளே வரப்போகுதுன்றதான் உண்மை. உண்மையிலே பூச நட்சத்திரக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடும் நரக வேதனையை மனவேதனையை அனுபவிச்சிங்க அப்படிங்கிறதான் உண்மை. அவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கப் போகிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சகல விதமான பாக்கியங்கள். இதுவரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன பாக்கியம் கிடைக்கணும், ஒரு கல்வி பாக்கியம் கிடைக்கல, வேலை பாக்கியம் கிடைக்கல, தொழில் பாக்கியம் கிடைக்கல, திருமணம் ஆகலை, திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல, செட்டில் ஆகலை, இந்த மாதிரியாக என்ன வயதிற்கேற்றார் போல கிடைக்கவில்லையோ அவைகள் அத்தனையும் அப்படியே கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய, எதிர்காலம் வசந்தமாக இருக்கக்கூடிய, அவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு முதன்மை மாதமாக அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கு இந்த மாதமே ஒரு ஸ்டெப்பு வந்துடணுமே, ஒரு படிக்கட்டு வந்துடணுமே, ஒரு ஃபவுண்டேஷன் வந்துடணுமே, அந்த மாதிரியான அஸ்திவார அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே அந்த மாதத்தை சொல்லலாங்க. எல்லா கடகராசிக்காரர்களுடைய கண்ணீர் தீரப்போகிறது என்பது தான் உண்மை. அதற்கு பிப்ரவரி மாதம் ஒரு ஆதார மாதமாக கண்டிப்பாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி போன்ற உறவுகள், நட்புகள், காதலன் காதலி போன்ற உறவுகளின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய சிறந்த நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2025 பிப்ரவரி மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு 2 பேரும் பரிவர்த்தனை. 8, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகுவது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான ஒரு அமைப்பு. அதனால் ரொம்ப நல்லா இருக்கிற மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட முதல்ல குருவின் பார்வையில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்தாலும் கூட ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல அமைப்பு இப்போது வருகிறது. ஆகவே ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறாரோ, ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அது இந்த மாதம் முழுக்க இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் முதல் 15 நாட்களுக்கு என்ன செய்வார்? எதிரிகளை வெல்ல வைப்பார், கடனை இல்லாமல் இருக்க வைப்பார், நோய் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே முதல் 15 நாட்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பின்னாடி 15 நாட்கள் பாருங்கள், 7ஆம் இடத்துல போயிட்டு சூரியன் சனியோடு சேர்றாருங்கய்யா, ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. பிடிக்காதவரை, உங்களுக்கு வேண்டாதவரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளோதான். எதிரின்னு தெரிஞ்சுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை வேலை செஞ்சுக்கிட்டு அவர் ஜெயிப்பீங்க. இதுதான் சூரியன் சனி சேர்க்கையுடைய ஒரு அமைப்பு. ஏன்னா நீங்கள் தான் ராசியை பார்க்குறீங்க, உங்களுடைய ராசிநாதன் தான் ராசியை பார்க்குறான்ற போது 7ஆம் இடம் மிக வலிமையாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 15 நாள், பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கசப்பு அமைப்புகள் இருக்கும். புள்ள கூட கொஞ்சம் பேச்சை கேட்காமல் இருக்கும். என்ன பிள்ளைகள் எல்லாம் தோளுக்கு மிஞ்சிட்டா தோழர்கள் அப்படிங்கிற நிலைமையில தானே வந்துடுறாங்க. அப்பா இப்படி சொல்கிறாங்க, அம்மா இப்படி சொல்கிறாங்க, நம்ம தான் புத்திசாலிகள் என்கின்ற மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் குடும்பத்தில் மட்டுமே சமாளிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வெளியில் நல்லா இருக்குங்க. 8, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனைன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஜீவனாதிபதி உச்சத்தை அடைந்திருப்பதால் செய்கின்ற தொழிலில் ஒரு நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வேற குரு பார்க்குறாரா, அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய தன்மையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கக்கூடிய அனைவருக்குமே
அது ஒரு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, லாயராக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா வகையிலையும் பேச்சு பிழைக்கக்கூடிய, பேச்சாளர் இது பண்ணக்கூடிய, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோனில் பேசுகிறதன் மூலமாக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகத்தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது என்பது பெண்வழி அமைப்புகளில் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை. பெண்வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் செலவுகள் வருங்க. என்ன ஒரு அக்கா தங்கச்சி, அம்மா, நீங்கள் பெத்த மக, மனைவி, இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அது நல்ல செலவாகவே இருக்கும். அதை தவிர வேறு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது 2024 பிப்ரவரி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் அவங்கள ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதெல்லாம் குரு சுக்கிரன் என்கின்ற 2 மாபெரும் சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது அந்த மாதம் மிகச்சிறப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேர் தாங்க ரொம்ப பெரிய சுவர். 3வதாக புதனையும் சந்திரனையும் சொல்லலாம்னு வச்சுக்கிட்டாலும் கூட சந்திரன் அப்பப்போ தேய்ந்து மறைகின்ற கிரகம். ஆக குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்க இந்த மாத ஆரம்பத்திலேயே 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். முதல் 15 நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் 5ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக எல்லா கிரகங்களும் சாதகமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. போன மாதமும் இதைத்தான் சொன்னேன், இந்த மாதமும் இதைத்தான் சொல்கிறேன். கோச்சார ரீதியில் பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது தான் உண்மை. 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்க, 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்க, ராசி 2 சுவர்களால் பார்க்கப்படுகின்ற வேளையில் ராசிநாதன் வலுவாக இருக்கிறது நல்ல அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோட 6ஆம் அதிபதியோடு சேர்றார். அப்போ 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? கொஞ்சம் மனசில் கலக்கம் வரும். எதிரியோடு இருக்கக்கூடிய சூழல்களை நான் வரலாம். ஆகாத சொந்தக்காரர் உங்களுடைய மனசை கலைக்கலாம். ஏதாவது ஒரு நிலையில் அப்பா அம்மாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா சூரியன் அப்படியே அங்கே 6ஆம் இடத்திற்கு போகிறார். வயதான தந்தையை கொண்டவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அப்பானால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. தந்தையுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிலருக்கு அப்பாவை பிரிந்து அம்மாவை பிரிந்து தூர இடங்களில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் தசம அங்காரக என்கின்ற அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதன் மூலமாக என்ன, வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், தைரியம் பிறக்கும், சகோதரர்களிடையே ஒற்றுமை இணக்கமான உணர்வுகள் இருக்கும். அதே நேரத்தில் எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் சொல்கிறேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் கன்னிராசிக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி நல்ல தசாபக்திகள் வேண்டாம். ஒரு சாதகமற்ற ஒரு மாதிரியான தசாபக்திகள் இருந்தால் கூட கோச்சார நிலைமை நல்லா இருக்கனால நல்லா தாங்க இருக்கும். 90% கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 2025 பிப்ரவரி மாதம்.